அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ். இது வந்து எங்கள் பெரியம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. அது பேர் வந்து பொல்ல வடை. இது வந்து அவங்க மாமியார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அவங்க வந்து சேனலில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை போடணும், மற்றவங்களும் இந்த ரெசிபியை தெரிஞ்சுக்கணும், அவங்க பாரம்பரிய ரெசிபியை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த ரெசிபியை அவங்களுக்காக நான் போடுறேன். அதுக்கு வந்து 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் பச்சரிசி, விருப்பப்படுறவங்க புழுங்கலரிசி எடுத்துக்கலாம், 1/4 மூடி தேங்காய், 5 வத்தல் மிளகாய், பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துப்போம். முதல்ல நம்ம துவரம்பருப்பையும் பச்சரிசியும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். சப்போஸ் 5 மணி நேரம் ஊறினா கூட ஊறிக்கலாம். அரிசி நம்மளுக்கு ஊறிட்டு, இப்போ அரிசியிலேருந்து தண்ணியை நம்ம வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நான் முதல்ல ஊற வச்ச அரிசியையும், அதாவது தண்ணி வடித்த அரிசியையும், அதோட தேங்காய், அப்புறம் வச்சுருக்க மிளகாயை காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை முதல்ல அரைச்சிப்போம். இதை மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா தேங்காயில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு போகிறோம். நல்லா அரிசி மையாக அரைஞ்சதுக்கப்புறம் தான் இதில் நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம். பருப்பை இதை மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துப்போம். இந்த வடைக்கு நம்ம குறைன்னு அரைக்க வேணாம், நல்லா ஸ்மூத்தாக வழவழன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பருப்பை சேர்த்து நல்லா அரைச்சிப்போம். நடுவில் இதை மாதிரி தள்ளி விட்டு அரைச்சிக்கணும். தண்ணி சேர்க்க வேணாம். இதை மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அரைச்சி எடுத்த மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த பொல்ல வடை வந்து ஈவினிங்க்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ். நம்ம ஏற்கனவே ஊற வச்சிட்டோம்னா கிட்ஸ் வந்தாங்கன்னா உடனே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது பொரிக்கிறதுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். நான் வந்து இன்றைக்கி வடை மாவை வந்து கையால் தான் தட்டி போட போகிறேன். கவர், வாழை இலை இதில் தட்டி போடுறனாலும் தட்டி போட்டுக்கலாம். தட்டுறதுக்காக நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியை தொட்டு உருட்டினா தான் நம்மளுக்கு உருட்டை வரும். நம்ம வடை சைஸு நம்ம விருப்பம் தான், எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு பொரிச்சிக்கலாம். எல்லா வடையும் நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். ஏற்கனவே நம்ம சேனலில் தவளை வடை போட்டோம். அதுக்கு அடுத்தது இன்றைக்கி பொல்ல வடை போடுறோம். 2 கிட்டமிட்ட ஒரே மாதிரி தான், ஆனால் டேஸ்ட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து கடலப்பருப்பில் போடுறது, இது ஃபுல்லாக துவரம்பருப்பில் போடுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பயறு வடை ஏற்கனவே போட்டிருக்கோம், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் வீதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா 2 சைடும் நம்மளுக்கு வேக ஆரம்பிச்சிட்டு இதை மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ பொரிச்சு எடுத்ததை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். வடிக்கும் போது எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக எண்ணெய் வந்து இருக்காது. அதில் நான் போட்ட மெஷர்மெண்ட்டில் இன்றைக்கி போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 11லேருந்து 12 வடை இந்த சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா வடையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. குயிக்காகவே ரெடி ஆகிடும். இதை டீயோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். டீக்கும் இந்த பொல்ல வடைக்கும் நல்ல காம்பினேஷன். ஆனால் கொஞ்சம் வடை வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் டீ குடிச்சிக்கிட்டே இப்போ சாப்பிட போகிறேன்.
உள்ள டெக்ஸ்சர் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.